எல்லாருக்கும் வணக்கங்க. என் தமிழ் கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கும், கொஞ்சம் இங்கிலீஷ் கூட மிக்ஸ் ஆகிட்டு இருக்கும். தமிழில் பேச முடியலன்னா உடனே இங்கிலீஷ் வந்துட்டு இருக்கும். கொஞ்சம் எனக்கு வந்து என் படத்தில் ஸ்டோரி வந்து முதல்ல சொல்கிறது பழக்கம். I'll try to explain it as simply as possible. And உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால், உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தால் ப்ளீஸ் ஆஸ்க். ஐ வில் பி வெரி மச் ஹாப்பி டு ஆன்சர் யூ. திஸ் ஸ்டோரி, நானி படம் வந்து ஸ்டோரி வந்து இட்ஸ் அபவுட் 3 மெயின் கேரக்டர்ஸுங்க. 1 பாய், 1 கேர்ள் அண்ட் அ வில்லன். என் படத்தில் திஸ் பாய் அண்ட் கேர்ள் are in love. They are in love. 25-year-old boy or 22-year-old girl are in love with each other. It's a beautiful, nice love story. இதுக்கு நடுவில் we have a villain who is very பணக்காரன், ரொம்ப புத்திசாலி, is very arrogant and very confident. அவருக்கு வாழ்க்கையில் இப்போ வரைக்கும் எல்லா விஷயத்திலும் வெற்றி தான். And one day he happens to see the girl and he is immediately smitten by her. And he comes to know very soon and the பொண்ணு வந்து வேற ஆளு காதலிக்கிறான். Now this boy doesn't even feature in his radar. Now he's some simple, very simple boy. இந்த வில்லனுக்கு அது தாங்க முடியாது, அவர் ஈகோ எடுக்காது. And he will very brutally murder the boy. In the story alla first 20-30 minutes lo it will get over, it will mudiyum. So this boy who is dead, our aatma vandu it's reborn as a fly, as a house fly, or sadharana ஈயா பறக்கும். ஸோ இப்போ இந்த ஈக்கு வந்து அந்த ஈ பார்க்க முடியும், கேட்க முடியும், ஒரு no, it can think like a human. But physical abilities are like a fly. No, it cannot speak. It cannot do anything strong. Now a human being is 10,000 times stronger than a fly, 25,000 times bigger than a fly. It's very strong. But in the ஈக்குள்ள இருக்கிற கோபம், அந்த ஈக்குள்ள இருக்கிற revenge is true. The emotions are true. And it wants to take revenge. It wants to kill the person who has killed him in his previous life. How he does it? Now, Yosicha, it seems like an impossible task. But if you think, most of the things which have happened in our life are impossible tasks, which is a very difficult task. And our pannaka adu edit pannadukku appuram and the வந்து அங்கே போடுறது, it's a very difficult task. We will explain you later how the process is done, how the entire process is done. And I'm very proud to say it is not the first time in Indian film. We have done a lot of research for the film and we found we couldn't find any film across the world that has been done in such a way. Of course, they are completely social films, they are mind-blowing visual effects oriented films. I'm not comparing with that. What I'm saying is a human being interacting with a CG computer graphics created creature in a present day situation. We haven't found anywhere in the entire world cinema. So we are very proud to say this is the first of its kind, and it's I hope you all like the attempt. First of all, இந்த படத்துல சார் ராஜ்மௌலி சார் டைரக்டர், அவர் வந்து எனக்கு பிடிக்கும். ஏன்னா அவரோட படங்கள் நான் பார்த்துருக்கேன். பட் நான் அவருடைய ஃபேனாகவே ஆகிட்டேன். எப்போ அப்படின்னு சொன்னால், மகதீரான ஒரு படம் பார்த்தேன். மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமான படம், மிக அதிக செலவில் பண்ணியிருக்காங்க, நிறைய கலெக்ஷன்ஸ் வந்த படம். அதுக்கு நெக்ஸ்ட் படம் நான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன், என்ன பண்ணுறாரு ராஜ்மௌலி சார், அடுத்த படம் என்ன பண்ணுறாரு, என்ன மாதிரி படம் பண்ண போகிறாருன்னு. பார்த்தா அடுத்து சம்மந்தமே இல்லாமல் மரியாதை ராமன் அப்படின்னு சுனில வச்சு ஒரு காமெடி ஃபிலிம் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ என்னன்னா, நான் நிறைய பேர் பார்த்துருக்கேன், கொஞ்சம் லைட்டாக ஹிட் ஆனதுக்கு அப்புறமே அவங்க டிஸ்கஷனில் பார்த்தீங்கன்னா, அப்புறம் ஜனங்க நம்மகிட்ட என்ன எதிர்பார்க்குறாங்க,
நம்ம என்ன மாதிரி கொடுத்தா ஜனங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு ஏதோ இவங்களுக்காகவே மக்கள் வாழ்ற மாதிரிலாம் யோசிப்பாங்க. ஸோ ஆனா ஜனங்க அப்படி கிடையவே கிடையாது. நல்லா கொடுத்தா ஓகே பாக்குறாங்க, நீ நல்லா கொடுக்கலையா பார்க்க மாட்டேன்னு போயிட்டே இருப்பானுங்க. ஸோ அந்த மாதிரி யோசிக்காம நெக்ஸ்ட் மக்கள் என்ன எது அதுன்றது இல்லை, நம்ம ஒரு நல்ல படைப்பு நமக்கு பிடிச்ச மாதிரி ஆத்மார்த்தமா நம்ம ஒரு விஷயம் கொடுக்கணும். மகதீரான ஒரு ஹிட். நெக்ஸ்ட் பார்த்தா மரியாதை ராமன். ஸோ தனக்கு என்ன பிடிச்சிருக்கோ தான் என்ன ரசிக்கிறோமோ அதை உண்மையா ஆத்மார்த்தமா கொடுக்கணும். மற்றவங்களுக்காக வாழ்றது இல்லை, அவங்க என்ன சொல்லுவாங்க, இவங்க என்ன சொல்லுவாங்க, இவங்க என்ன பண்ணுவாங்கன்னு. ஸோ அந்த ஒரு மனசு, அந்த ஒரு கான்ஃபிடென்ட் லெவல் இருக்கிறதுனால நான் அவருடைய ஃபேனாவே ஆயிட்டேன். ஸோ ஏன்னா எல்லாரும் அதை விட நானே அதான் யோசிப்பேன். ஒரு ஹீரோ பெரிய ஹீரோ படம் பண்றோம்னா நெக்ஸ்ட் படம் ஒரு நியூ ஃபேஸ் நம்ம டக்குன்னு யோசிப்போம். இப்போ நம்ம ஒரு பெரிய ஹீரோ படம் பண்ணிட்டோம், அடுத்து அதை விட ஒரு பெரிய ஹீரோ படம் பண்ணா தானே நமக்கு ஒரு மார்க்கெட்டு, எல்லாம் பாக்குறவங்களாம் சூப்பர்னுவாங்க. டக்குன்னு ஒரு புது ஹீரோ படம் பண்ணா நம்ம மச்சான் வேலைக்கு ஆகலையா அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்களா அப்படின்னு யோசிப்பேன். பட் ஆஸ் எ டைரக்டரா அவ்வளோ பெரிய ஒரு லெவல்ல இருந்துட்டு தனக்கு பிடிச்சது, மற்றவங்க என்ன வேணாலும் சொல்லிட்டோம், மற்றவங்களாலும் பண்ணிட்டோம் அப்படின்றதுனால எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு ராஜமௌலி சார். அதுக்கப்புறம் பை த காட் கிரேஸ் என்ன சொல்றது, அவருடைய சேர்ந்து ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு நல்ல சந்தர்ப்பம் எனக்கு கிடைச்சது. நான் போனேன், போய் பார்த்தேன். சார் வந்து ஸ்கிரிப்ட் ரொம்ப பிஸியாக இருந்தார், ஃபோனில் கேட்டேன், அவங்க அசிஸ்டன்ட் ஆகிட்ட வந்து கொடுத்தாங்க. கொடுத்ததுக்கப்புறம் என்ன சொல்றது, மொத்த படத்துக்குமே ஒரு 5 பேப்பர் தான் இருந்தது, அவ்வளோதான் இருந்துச்சு டைலாக். என்ன சொன்னேன், நான் ஒரு சீனுக்கே 5 பக்கத்துக்கு மேலே தான் பேசுவேன், இவங்க ஒட்டு மொத்த படத்துக்கே 5 பக்கம் டைலாக் தான் கொடுத்துருக்காங்களே அப்படின்னு. அதுக்கப்புறம் போய் சாரை மீட் பண்ண. சார் சொன்னார், இந்த மாதிரி நீங்கள் நிறைய காமெடி டைலாக் பேசி, கவுண்டர் பேசி, பஞ்சு பேசி, கிளாப்ஸ் வாங்கி காமெடி பண்ணிக்கிங்க, பட் இதில் வந்து உங்களுக்கு காமெடி டைலாக்கே கிடையாது, ஒன்லி பர்ஃபார்மன்ஸ் தான், நீங்கள் வந்து நடிக்கணும் அப்படின்னாங்க. இது எப்படி சார், ஏதாச்சும் வந்து குரங்கு கையில பூ மாலை கொடுத்தாம அது சும்மா இருக்காது, பிச்சு பிச்சு போட்டுக்கிட்டே இருக்கு, அது மாதிரி என் வாய் சும்மாவே இருக்காது, எது சொன்னாலும் என்ன ஒரு கவுண்டரோ இல்லை ஏதோ ஒன்று சொல்லி ஆகணும். ஸோ ஃபர்ஸ்ட் டே போனோம் அப்படின்னு என்ன பார்த்தீங்கன்னா, ஏன்னா இந்த படமே அப்படிதான், ஒரு ஈயை பார்த்து ஹீரோயின் லவ் பண்ணுவாங்க. அந்த ஈயை பார்த்து லவ் பண்ணும்போது அதோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் தெரியாத நான் நினைச்சு நான் பயங்கரமா பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு நானா தெரிஞ்சு நானா பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாம் பண்ணியிருந்தாரு. அற்புதமான களம் அது. அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு பிளேஸ்மெண்ட், அந்த காமெடி பிளேஸ்மெண்ட். அதுக்கப்புறம் கொஞ்சம் கஷ்டப்பட்டு பண்ணோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓவரால் ரொம்பவே எனக்கே பிடிச்சிருந்துச்சு. ஸோ பேசாம கூட இவ்வளோ பாடி லாங்குவேஜில் இவ்வளோ நம்ம எக்ஸ்பிரஸ் கொடுக்க முடியும், இவ்வளோ எக்ஸ்பிரஷன்ஸ் கொடுக்க முடியும், இவ்வளோ நம்ம வந்து காமெடி பண்ண முடியும் அப்படின்னு. ஸோ அது மாதிரி ஒரு டிஃப்ரெண்டான ஆங்கிளில் காமிச்சிருக்காரு. எனக்கு கூட சுத்த தமிழ்லாம் வராதுங்க, சாரி. எனக்கு நல்லாவே தெரியும் இந்த படம் எனக்கு வில் பி ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபில்ம்ஸ் இன் மை கரியர். அண்ட் நான் வந்து முதல் இந்த படம் எனக்கு வரும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ராஜமௌலி சாரோட இந்த படம் பண்ணுறோம். ஹீஸ் அ கிரேட் டைரக்டர், ஒன் ஆஃப் த பீப்புள் தட் ஐ லுக் அப் டு இன் மை லைஃப். அண்ட் அவர் இந்த படம் நரேட் பண்ணும்போது expectations, it's my mind, I can imagine anything. My mind is something that is not restricted, I can imagine anything. And படம்ல வேலை செஞ்சதுக்கு அப்புறம், படம் ஃபினிஷ் கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் I can proudly and surely say என்னோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ், என்னோட ஹியூமன் இமேஜினேஷனை தாண்டி வந்திருக்கு என்னால் கட்டாயமாக சொல்ல முடியும். எனக்கு இந்த மாதிரி ஒரு கேரக்டர், இந்த மாதிரி ஒரு படம் பண்றது பெரிய அதிர்ஷ்டம். நிஜம் சொன்னா இது வேற எந்த ஹீரோன்னு பண்ணியிருந்தாலும் நான் அவளை வெறுத்திருப்பேன். எனக்கு I am very very proud to be a part of this film, to work with this team. இந்த மாதிரி ஒரு படம் நான் கேள்விப்பட்டதில்லை. அவர் சொன்ன மாதிரி நான் கேள்வி கூட பட்டதில்லை, பார்த்ததில்லை, டெஃபினெட்லி கேள்வியே பட்டதில்லை. ஸோ the way the team has come together, அவர் இது டெஃபினெட்லி நான் உரிமையோடு சொல்லலாம், இது வேற யாரால பண்ண முடியாது, இது ராஜமௌலி சார் மட்டும், அவரால் மட்டும் நான் பண்ண முடியும் இந்த படத்தை. And I'm usually not so confident about the efforts put in. This time I'm very very confident about the efforts, about the hard work, about the honesty that is put into this film. And working with the team, from the camera unit, from the people working on the set, assistant directors to art to graphics to everybody, to artists, my co-stars Nani and Sudeep, everybody has put in 100% honesty. And I'm sure about the result of this film. I'm very very proud. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த படம் நடிச்சிருது. And thank you very much.
நானி திரைப்படத்துக்காக ஃபர்ஸ்ட் மகதீரா படம் ரொம்ப பிடிச்சோம். ரொம்ப பிரமாண்டமான ஹிட். அதை பத்தி எல்லா நெக்கச்சக்க டாக்ஸ், அவ்வளோ சூப்பர் ஹிட் படம். அந்த டைரக்டர் வந்து கூப்பிடுறாரு ஹைதராபாத்க்கு உடனே வாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு கால் வந்துச்சு. என்னடா இல்லை இந்த லாங்குவேஜ்லாம் பண்ணிட்டு இருக்கோம், தெலுங்குல பாட்டு எடுத்து கூப்பிடுறாங்கன்னு ஃபர்ஸ்ட் நினைச்சேன். அப்புறம் அவங்க போனோன்னு சொன்னாங்க இல்லை நேரடி தமிழ் படம் பண்றோம் அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அவர் தமிழ்ல நேரடி அவர் படம் பண்றாருன்ட்டு. அப்புறம் சப்ஜெக்ட் சொன்னாரு. அடுத்த சந்தோஷம் வந்து மரகதமணி சார் மியூசிக்னு சொன்னாங்க. எனக்கு பெரிய ஃபேன் மரகதமணி சாருக்கு. அவரோட வானமே இல்லை, ஜாதி மல்லி பாடல்கள்னா அவ்வளோ பிடிக்கும். ரொம்ப சின்ன குழந்தையா இருந்தப்போ அப்போதுல இருந்து கேட்டுக்கிட்டு வந்த சாங்ஸ். அவர் தமிழ்ல வந்து படங்கள் பண்றது இல்லைன்ற வருத்தம் ரொம்ப நாடா இருந்துச்சு. இந்த படத்து மூலமா அந்த வருத்தம் தீர்ந்திருக்கு முதல்ல. அதுவே ஒரு பெரிய சந்தோஷம். அதை விட ரெட்டிப்பு சந்தோஷம் இந்த படத்தோட 4 பாடல்களும் நான் எழுதியிருக்கேன்றது இன்னும் சந்தோஷமா இருந்துச்சு. கதையோட கரு வந்து சொன்னாங்க. சொன்னப்போ ரொம்ப ஷாக்கிங்கா இருந்துச்சு. எப்படி இதை எடுக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு. ஆனா அந்த சேலஞ்ச் தான் எப்பவுமே ஒரு படத்தை வந்து வெளியில வித்தியாசப்படுத்தி காட்டும் மற்ற படங்கள்ல இருந்து. இவ்வளவு சேலஞ்சிங்கான ஒரு சப்ஜெக்ட் இப்படி வந்து சொல்லியிருக்காரு. ரொம்ப ஈஸியா சொல்லிட்டாரு இதான் சப்ஜெக்ட்னு சொல்லிட்டு அதை விஷுவலைஸ் பண்றது வந்து அதுல இருக்கிற டிஃபிகல்டிஸ் எல்லாமே அதை எதுவுமே தெரியாம திரைக்கு கொண்டு வரும்போது அது ஒரு ரொம்ப பிரம்மாண்டமான ஒரு வெற்றி பெறும் எப்பவுமே. அதே மாதிரி கதை கடமை வந்து வித்தியாசமா இருக்கிறதுனால பாடல்கள் ஒவ்வொன்றுத்துக்குமே வந்து ரொம்ப டிஃப்ரெண்டான ஸ்கோப் இருந்துச்சு அந்த படத்துல. அந்த சந்தர்ப்பத்துல வர ஒரு பாடல் வந்து ரொம்ப அழகான ஒரு இசை ஒன்று கொடுத்திருந்தாங்க. அதுக்கான வரிகள் வந்து வீசும் வெளிச்சத்திலே துகளாய் நான் வருவேன், ஓஹோ வெண்ணிலவே உனக்கே ஒளி தருவேன், நுண் சிலை செய்திடும் பொன் சிலையே, பெண் சிலை சீவிடும் பெண் சிலையே, என் நிலை கொஞ்சம் நீ பார்ப்பாயா அப்படின்னு சொல்லிட்டு வரிகள் வரும். அந்த ஒரு காதலோட இயக்கத்தை இதெல்லாம் கொண்டு வர மாதிரியான அந்த வரிகள் இது மாதிரி. ஏன்னா அவர் வந்து ராஜமௌலி அவர்களோட கரு ஒவ்வொரு சிச்சுவேஷனும் வந்து டிஃப்ரெண்டா வச்சதுனால வரிகள் எழுதுறதுக்கு ரொம்ப சுலபமா இருந்துச்சு. அதே மாதிரி இசையும் பாடல்கள் எல்லாமே ரொம்ப நல்லா வந்திருக்கு. அந்த படத்தோட ஷார்ட்ஸ் இதெல்லாம் பார்த்தேன். ரொம்ப நானி அண்ட் சமந்தா 2 பேரும் ரொம்ப அழகா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப அழகா இருந்தாங்க. ரொம்ப அழகான பேரா இருந்தாங்க அந்த படத்துல. படம் வந்து பெரிய வெற்றி பெற போதுன்றது எந்த சந்தேகமும் இல்லை. ஆனா அது வந்து உலக திரைப்படங்கள் ரசிக்கிற எல்லாரையும் வந்து திரும்பி பார்க்க வைக்க போற ஒரு படமா இருக்கும் அப்படின்ட்டு நான் நம்புறேன். இந்த படத்துல எல்லாமே வந்து பெரிய பெரிய ஆட்கள் ஒர்க் பண்றாங்க. ராஜமௌலி சார், கிரேசி மோகன், சந்தானம் எல்லாம் பின்னணியில இருக்கிறவங்க எல்லாம் எல்லாமே டாப் நாச் கலைஞர்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. உண்மையிலே இந்த படத்தோட பின்னணியில இருக்கிற அந்த நான் தான் ரொம்ப சின்ன ரோல் இந்த படத்துல. ஆனா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இவ்வளவு பெரிய ப்ராஜெக்ட்ல ஒரு சின்ன ரோல் என்னால பண்ண முடியுதுன்றது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நன்றி.